அடே டிவிஎஸ், ஏன் உங்களோட ஃபேன்ஸை இப்படி ஏமாத்துறீங்கன்னு சொல்லிட்டு சத்தியமாக எனக்கு தெரியவே இல்லை. இந்த டிவிஎஸ் ஆர்டிஎக்ஸ் 300 அப்படின்ற பைக்கை அக்டோபர் 15ஆம் தேதி லான்ச் பண்ணுறீங்க. நவம்பர் டிசம்பரில் பைக் வந்து நம்ம டெலிவரி வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி புக்கிங்கும் ஸ்டார்ட் ஆகுது. பேஸ் மாடல், டாப் மாடல், பிடிஓன்னு சொல்லிட்டு 3 வெர்ஷனை வந்து ரிலீஸ் பண்ணுறீங்க. நவம்பரில் டெலிவரி ஸ்டார்ட் ஆகல, டிசம்பரில் வந்து டெலிவரியை ஸ்டார்ட் பண்ணுறீங்க. டெல்லியில் வந்து கொடுக்குறீங்க, மும்பையில் வந்து கொடுக்குறீங்க, பூனேயில் வந்து கொடுக்குறீங்க, பெங்களூரில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க, சென்னையிலையும் கூட டெலிவரியை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஆனால் நான் வந்து கரூரில் இருக்கேன். கரூரில் இருக்க டிவிஎஸில் போயிட்டு இந்த பிடிஓட மாடலுக்கு ப்ரைஸ் கொட்டேஷன் வாங்கலாம்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்தா இன்னும் டெஸ்ட் ட்ரைவ் பைக்கும் வரல, ப்ரைஸும் அப்டேட் ஆகலை. அதனால் எங்களால் வந்து கொட்டேஷன் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சிம்பிளாக சொல்லிட்டாங்க. ஒரு வருஷம் நான் இதுக்காக வந்து வெயிட் பண்ணியிருக்கேன். எந்த பைக்கும் எடுக்க வேண்டாம், நம்மளோட ஃபேவரட் லைன் ஆஃப் டிவிஎஸ்லேயே வந்து நம்மளோட அட்வென்ச்சர் பைக்கு வாங்கிடலாம் அப்படின்னு நான் நம்பி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அது கூட பரவாயில்லைங்க. டிசம்பர் மாதம் நீங்கள் சொன்ன ப்ரைஸ்லேருந்து ஜனவரி மாதம் நீங்கள் சொன்ன ப்ரைஸ் வந்து 5% வரை இன்க்ரீஸ் பண்ணி விட்டீங்க. இப்போ அந்த பைக்கோட விலையிலேருந்து 10,000 ரூபாய் சாலிடாக வந்து இன்க்ரீஸ் ஆகுது. என்ன சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. டிவிஎஸ் ஆர்டிஎக்ஸே வாங்கலாமா? நல்ல சூப்பர் பைக்ஸே யூஸ்டு பைக்கில் 1,50,000 ரூபாய்க்கே வந்து சூப்பரான பைக்ஸ்லாம் இருக்குது. பேசுறதுக்கு அப்படி போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு என் மைண்ட் வந்து இந்த மாதிரிலாம் திங்க் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. என்ன பண்ணுறதுனே வந்து ஒன்றுமே புரியலங்க. நீங்கள் வந்து ஏதாச்சும் சஜஷன் இருந்தால் சொல்லுங்கள். நம்ம டிவிஎஸ் ஆர்டிஎக்ஸ் 300க்காகவே வெயிட் பண்ணலாமா, இல்லை வேறு ஏதாச்சும் பைக்ஸை வந்து இப்போ இருந்து பார்க்க ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு